உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். 1/2 கிலோ மிளகா, 3/4 கிலோ தனியா போட்டிருக்கிறேன். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்தமாரி மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவை உள்ளதுக்கு நம்ம அந்த பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லது. இது வந்து எங்கள் மகன் வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லதாகவும் இருக்குது. இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எடுத்ததுனால இதில் வந்து 8, 16 இது இருக்குது. இது ஒரு கிலோ கணக்கு 3/4 கிலோக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ தனியாக போட்டிருக்கிறேன். 100 பருப்பு போட்டிருக்கிறேன். துவரம் பருப்பு 100. நம்ம தேவை இருக்கிறது பார்த்துக்கிட்டு எடுத்துக்கலாம். 100 பருப்பு இருக்குது. ஜீரகம் வந்து கசகசா வந்து 100 போட்டிருக்கிறேன். 100 கசகசா. இப்போ கசகசா வறுத்து போட போகிறேன் பாருங்க. போடுங்க. இந்த கசகசா வந்து 100 வறுத்து போடுறேன். இது குழம்பு மிளகாத்தூளுக்கு தான். இது வறுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கசகசாவை லைட்டாக வறுத்து நம்ம அதை போட்டோம்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூளுக்கும் அது பருப்பு 2 இருந்தது கையில் இருக்கிறத சரி அதில் போட்டு விட்டுட்டேன். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. மற்ற எதுவும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா மிளகெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் அந்த மிளகு போட்டிங்கன்னா அந்த மிளகு தான் வாசனை வருமா தவிர உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மிளகை வந்து தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொரியணும். இது பாருங்க, கசகசா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சோம்பு வந்து 50. ஆமாம், இந்த கவர்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதனால கொஞ்சம் கூட போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஏன்னா சோம்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா அந்த மணமாக இருக்கும். ஏன்னா பச்சையோடு நீங்கள் காய வச்சிடுறீங்களா, அதை போடும்போது என்ன ஆகும்னா மசாலாத்தூள் வந்து வண்டு பிடிச்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்து இங்கே பாருங்க, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கும் ஒரு டவுட்டுக்கு உங்களுக்கு போட்டு பார்க்கலாம். கடுகு 50 போட்டுக்கோங்க. நல்லா கடைன்னு வெடிக்கணும் கடுகு. அப்போ தான் வந்து அந்த வாசனையாக இருக்கும். அந்த பொருளுங்கள்லாம் நம்ம வந்து வறுத்து போட்டால் தான் எல்லாமே வந்து நல்ல மணமாக இருக்கும். நாங்கள் வந்து மொத்தமாக 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கிறதுனால இப்போ மிஷினை எடுத்துகிட்டு வர சொன்ன மகனை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது இப்போ நம்ம வந்து வீட்டில் உட்காந்து எடை போட்டு பார்த்துக்கலாம். நம்ம கூட குறைய பார்த்து போட்டுக்கலாம். எப்படி பொரியுது பாருங்கள் கடுகு நல்லா. பழமொழி சொல்லுவாங்க, கடைன்னு பேசுகிறே அப்படின்ட்டு பாருங்க எப்படி பொரியுது பாருங்கள். அவ்வளோதான். வெந்தயம் வந்து 50 தான் வாங்கிட்டு வந்தேன் கடையில். வெந்தயம் போட போகிறேன். எல்லாம் தனியா வந்து நான் நல்லா கழுவி, இது வந்து நான் டிசம்பர் போயிருந்தேன் ஊருக்கு. அப்போ வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இப்போ வந்து நல்லா காய வச்சு எடுத்து எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு நல்லா 2 நாளாக. இந்த பாருங்கள் வெந்தயம் பாருங்கள், நல்லா பாருங்கள் சூப்பராகிடுச்சு, மணமாக இருக்குது. துவரம்பருப்பு 100 போட்டிருக்கிறேன். இதில் இதுவும் லைட்டாக வறுத்து போடணும் துவரம்பருப்பு. மற்றது பொருள் எதுவும் சேர்க்காதீங்க. இதுமாரி நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி நான் அரைச்சி போட்டு குழம்பு வைக்கிறோமோ அதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நான் வந்து 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியா போடுவேன். அப்போ வந்து காரமாக இருக்குதுன்னு பிள்ளைங்கள்லாம் சொல்லுதுனால 1/2 கிலோ தனியா சேர்த்துருக்குறேன் இந்த வாட்டி நான். இந்த கசகசாலாம் சேர்த்து போட்டிங்கன்னா மீன் குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இந்த பூண்டு குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இந்த தூள் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இந்த மிளகுலாம் சேர்த்துறாதீங்க. அந்த சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும். குழம்பு வந்து டேஸ்ட் வேறு மாதிரியாக கொடுக்கும் உங்களுக்கு. இதை கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் வீட்டில் இதுமாரி அரைக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் வீடியோக்கோசலாம் இதில் நான் செய்யல. எப்போவுமே நாங்கள் இப்படி தான் நான் அரைச்சி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வறுத்துருச்சு பாருங்கள் பருப்பு, மணமாக இருக்குது. எல்லாமே பார்க்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த பாருங்க 100 ஜீரகம் போட்டிருக்குறேன். மஞ்சள் கட்டி 100, இது வந்து தனியா பாருங்கள். இது வந்து 1 கிலோ கணக்குக்கு வாங்கி வச்சது. இந்த ஜாமான் பொருளுங்களை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக வெந்தயம், கடுகு, சோம்பு, கசகசா, துவரம்பருப்பு, மஞ்சக்கட்டி, ஜீரகம். இது வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு 1/2 கிலோ மிளகா. இப்போ வந்து தனியா வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இது புடச்சி எல்லாம் காய வச்சுருந்த தனியா இது திருப்பி நான் காய வைக்க போகிறேன். இதில் கசகசை எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா மீன் குழம்புக்கு எல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இது வந்து நான் கசகசை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம். நாங்கள் எப்போ இப்படி தான் போட்டு அரைச்சி வைப்பேன். மிளகாயை வந்து வெயிலில் போய் காய வைப்போம் எடுத்துகிட்டு போயிட்டு. ஏன்னா எப்போவுமே வந்து இது வந்து தனியாக காய வைங்க. ஏன்னா வந்து இந்த நம்ம வறுத்து வச்ச ஜாமான்லாம் வந்து இந்த பொருள் வந்து கீழே மண் கொட்டிடும்ல. அதனால் இதை தனியாக இப்படி காய வைங்க, இதை தனியாக இப்படி காய வைங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள் மசாலா நல்லாயிருக்கும். இந்தமாரி வந்து இதேமாரியே போட்டு அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுலேயும் கசகசா சேர்த்துக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது வேறு தூள், இது வேறு தூள். இது வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.